காக்கா முட்டை ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படம் எங்களுக்கு. ஆம், அந்த படத்த தயாரிச்சது எங்களுக்கு தான் பெருமை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆ, எங்களுக்கு இவ்வளோ நிறைய பெருமைகள சேர்த்த ஒரு படம். ஆ, மணிகண்டன் அவர்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு மீறி அவர் எங்களுக்கு நிறையாவே டெலிவர் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய அசெட்டாக இருப்பார். காக்கா முட்டை படம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். அண்டு இன்னும் நிறைய குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்டு வெற்றிமாறன் எப்பவும் போல் வெற்றிமாறன் வழக்கமாக என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வருவார். ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நம்ம நடிக்கணுன்னாலே ஒரு 10 கதை கிட்டத்தட்ட கேட்போம். ஸோ அந்த மாதிரி தயாரிக்கவும் அவர் அப்பப்போ நிறைய ஸ்கிரிப்டை சொல்லுவார். பட் வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஏன் அந்த கதை மேலே அப்படி ஒரு நம்பிக்கை 10 பக்கம் படித்தோன்னே ரொம்ப பிடிச்சது ஒரு பக்கம். இருந்தாலும் ஏன் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான். வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஒரு கதை வருது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சிறப்பான ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. சரி ப்ரோ, ஒரு ஆர்வத்தோடு தான் படிக்க ஆரம்பித்தேன். 10 பக்கம் படித்தோன்னே நிச்சயமாக என்ன அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். நானும் என் அண்ணாவும் செல்வராகவனும், அது நான் தான் சின்ன காக்கா முட்டை, என் அண்ணன் தான் பெரிய காக்கா முட்டை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதில் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வரவே நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் லைஃப் ஸ்டைல் அதுதான், அப்படி தான் வளர்ந்தோம். நாங்கள் இருந்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னல், அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்து முடிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு எமோஷ்னல் ட்ராவல் இருந்தது. இப்போதைக்கு இந்த படம் 2 தேசிய விருதுகள் பெற்றிருக்கு. அண்ட் இன்னைக்கு டேட்லேயே ஒரு தயாரிப்பாளராக நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் அதே சமயம் பகிரங்கமாகவும் சொல்ல முடியும். நான் இன்றைக்கி டேட்லேயே இந்த படத்தை தயாரித்ததுக்கு நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன். எனக்கு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி முதல் நாள்லேயே வந்து நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிறனால அது ஆல்ரெடி ஒரு ஹிட்டு படம் தான் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம சின்ன பசங்க 2 பேருமே அவங்களோட நேஷ்னல் அவார்ட் போயிட்டு வந்தது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அவங்க அங்கே நடந்துக்கிட்ட விதம், அவங்க இருந்த விதம் நிறையா சொல்லலாம். பட் அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவங்களுடைய அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்ட விதம், அந்த ஹோல் நம்மலாம் அவ்வளோ பண்ணோமே. பெஸ்ட் ஆக்டர் வாங்கும்போது அவ்வளோ நம்ம யோசித்தோம், அவ்வளோ பேசினோம், அவ்வளோ ஒரு பில்டப்போடு போனோம். இந்த பசங்க வந்து அதை வந்து நான் அதை நினச்சி ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி பண்ணிட்டானுங்க. அவ்வளோ ஜாலியாக அசால்ட்டாக போயிட்டு அசால்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்னா அப்படி இருக்கணும். அதுதான் ஆக்டிங். இந்த பசங்க பண்ணியிருக்கிறது தான் ஆக்டிங். அது டைரக்டர் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தாலும் அந்த பசங்களுக்கு போய் சேர வேண்டிய பாராட்டு தான், நியாயமாக போய் சேர வேண்டிய பாராட்டு தான். அப்படி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அவ்வளோ அதை அஃப்கோர்ஸ் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணதுக்கு மணிகண்டனுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பட் இருந்தாலும் அந்த பசங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறேன். நான் அந்த படம் பார்க்கும்போது நிறையா கற்றுக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம நடிக்கலாம், இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும், பாசிபிள் அப்படிங்கிறது நிறையா அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க முடியுது. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ கிரேட் ஜாப் ஐஸ்வர்யா. ரொம்ப ஒரு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க போல்ட் டிசிஷன்னு. கரெக்ட் டிசிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் யூ ஹேண்டில் இட் ஸோ வெல். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ நேரில் இருக்கிற பர்சன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியலங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அண்ட் இந்த படத்தை சிறப்பான முறையில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் சரி, தமிழ்நாடு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கரெக்டான முறையில் போய் சேர்த்ததுக்காக ஃபாக்ஸ் ஸ்டார் அவர்களுக்கும் அவங்க டீம், அவங்க நெட்வொர்க், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காக்கா முட்டை ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய இன்னொரு முகமாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக இப்போ எல்லா குடும்பங்களையும், எல்லா குழந்தைங்களையும், எல்லா அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரையும் போய் இந்த படம் நிச்சயமாக சேரும்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு இந்த படம் தயாராக இருக்குது. எல்லாருடைய சப்போர்ட், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுமே நான் இதுக்காக கேட்டுக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இப்போ சீக்கிரமாக ப்ரெஷ் இருக்கும், நீங்கள்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமா, ஒரு குவாலிட்டியான சினிமா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லியிருக்கலாம். அது எது என்ன சொல்ல சொன்னார் தெரியல. எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயந்தான். காக்கா முட்டை டீம் வந்து இந்த பசங்க இதில் நடித்த பசங்க, இந்த 2 பசங்க மட்டும் இல்லாமல் கூட நடித்த எல்லா பசங்களுடைய எஜுகேஷன் படிப்பு மொத்தமாக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க இது வந்து இது வெற்றிமாறன் அவருடைய ஐடியா தான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. அந்த பசங்களுக்கு எவ்வளோ தூரம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவ்வளோ தூரம் படிக்கலாம். இல்லை நான் எதுவும் இனிமேல் நடிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ படிச்சுட்டு நடிக்கலாம். அது இப்போ சொல்லிக்கிறேன், டே ஒழுங்காக படிக்கணும்டா. எல்லாருக்கும் வந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அகைன் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சிறப்பான படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்காக. ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ்க்கும் சரி, கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனிக்கும் சரி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். அந்த பசங்க கேரக்டரில் என்னை யோசித்து பார்த்தாலே பயமாக இருக்கும். எதுக்குங்க இந்த மாதிரிலாம் 2ஆம் பாகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுலபமான படம் கிடையாது. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பெயிண்டிங். அதை அப்படியே விட்டுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எங்கள் லைஃப்பில் எங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வறுமையில் இருக்கிற இன்பம், அந்த ஒரு வாழ்க்கை, அது எல்லாமே நானும் என் அண்ணாவும் ஒன்றாவே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்மாவாக நடிச்சிருக்கேன். அந்த வார்த்தையை ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ரோல் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, வெளியே பைட்ஸ் எடுக்கும்போது கூட எப்படி நடிச்சிங்க, எதனால அம்மா கேரக்டர் பண்ணீங்க, ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கீங்க, எதனால அம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. பட் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இப்போது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மணி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அம்மா ரோல் கொடுத்ததுக்காக தேங்க் பண்ணுறேன். அண்ட் வெற்றிமாறன் சார், தனுஷ் சார், அண்ட் என்னோடய குழந்தைங்களாம் நடித்த விக்கி, ரமேஷ். விக்கி வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து என்னை கட்டி பிடிக்கணும், குழந்தைய தேடி போவேன், அப்போ கட்டி பிடிக்கவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க டைரக்டர், ஏன்டா கட்டி பிடிடா, அம்மா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாண்டிங் வரதுக்கே இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஒரு ரியல் அம்மா, அதாவது அவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும், அம்மா அந்த ஒரு ஃபீல் வரதுக்கே வந்து இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு என்னோடய பசங்க அப்படின்றது எனக்கு கொடுத்ததுக்காக ஐ வுட் லைக் டு தேங்க் தோஸ் 2 kids, லவ்லி கிட்ஸ். காக்கா முட்டை படம் வந்து இது இனிஷியலாக ஸ்கிரிப்டாக கேட்கும்போதே வந்து இதுக்கு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு நம்பினேன் நான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டில் வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தனுஷ் வந்தது தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து 10 பேஜ் படிச்சுட்டு, அப்போ டெல்லியில் இருந்தார், நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறப்போ 10 பேஜ் படிச்சுட்டு, சார் 10 பேஜ் தான் படிச்சிருக்கேன், ஆனால் லெட்ஸ் ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் சார், நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அண்டு அதுக்கு அவர் சொன்ன காரணம், நான் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகப்பட்டது என்னென்னா, என்னோட சின்ன வயசு என்னால் பார்க்க முடிஞ்சுது, அவருக்கும் அதே மாதிரி இருந்தது. மணிகண்டன் எழுதும்போது அவருக்கும் அப்படி இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அதுவாக தான் இருக்கும். எல்லாருடைய சின்ன வயசு ஞாபகப்படுத்திக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். அது அவர் விஜய் சொன்ன மாதிரி இது குழந்தைகள் நடிச்சிருந்தாலும் நம்முடைய சைல்டுஹுட்டை பார்க்குற ஒரு ஃபில்மாக இருக்கும் இது. ஸோ தனுஷ் இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணி லாஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு படம். ஃபஸ்ட் டைம் ஃபாக்ஸ் ஸ்டார்லேருந்து ஆலிஃப்க்கு நான் அந்த ஃபில்ம் காட்டினது வந்து 2013 அக்டோபர்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து படம் முடிஞ்ச படத்தை வச்சுட்டு ஒரு இன்வெஸ்டர் வெயிட் பண்ணுறது வந்து ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை முடிச்சாச்சு. ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து படம் முடிஞ்ச அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். பட் இந்த படத்தை வேறு மாதிரி மார்க்கெட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இல்லை இந்த ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தியேட்ரிக்கல் ரிலீஸ் வரணும்னு சொல்லி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஒரு 1.5 years வெயிட் பண்ணுறது வந்து பெரிய டெசிஷன். ஒரு ப்ரொடியூசராக தனுஷ் அந்த டெசிஷன் எடுத்தது தான் இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய சக்ஸஸ்க்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்டு அதுக்கப்புறம் இவ்வளோ வெயிட் பண்ணாலும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபாக்ஸுடைய நெட்வொர்க் அண்ட் அவங்களுடைய சப்போர்ட். பிகாஸ் ஹாலிவுட்லேயும் சரி, இங்கேயும் சரி, ஹிந்தியிலும் சரி பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் சின்ன படம், பட் ஃபில்முடைய
ஸ்கேல் உண்மையில் பெரிய படம் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்மை வந்து எடுத்து இந்த ஃபில்ம் கூட அவங்க ட்ராவல் பண்ணி இதை வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போய் இன்டர்நேஷ்னலாக மார்க்கெட் பண்ணுறதுன்றது இது ஒரு ஒரு பெரிய சப்போர்ட். ஃபாக்ஸுடைய சப்போர்ட் வந்து இதுக்கு இந்த ரீச்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அண்ட் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி எழுதி சினிமாட்டோகிராஃப் பண்ணி டைரக்ட் பண்ண மணிகண்டனுக்கு தான் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே போய் சேரும். ஏன்னா அந்த பசங்க வந்து தேர் நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ் ஃபார் ஹிம். அவருடைய ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அவங்க இப்போவும். அந்த படம் ஷூட்டிங் டைம்லேயே வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயும் அவர் வீட்லேயும் தான் தங்கியிருந்தாங்க அந்த பசங்க. ஸோ தே ஆர் லிவிங் வித் ஹிம். அண்ட் வி ஹவ் காட் another announcement to make. இந்த ப்ரெஸ் மீட்டோட எண்டில் வந்து தனுஷ் வில் மேக் தட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த பசங்க ஒரு ஒரு பார்ட் ஆஃப் மணிகண்டனோட ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அண்டு இதை இவ்வளோ சரியாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு நாங்கள் எல்லாருமே அவர் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் டெலிவர் பண்ணதுக்கு நான் அவரை இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் இந்த ஃபில்ம் வந்து ஆடியன்ஸோட ஃபில்ம். அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்றத நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். நீங்கள் இந்த படத்தில் நடித்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் அது கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்க வந்தது என்னென்னா, நேஷ்னல் அவார்ட் இந்த படத்துக்கு வந்ததுன்னு ஒன்று எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதையும் தாண்டி நான் முதல் தடவை ஃப்ளைட்டில் போக போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டது இந்த 2 காக்கா முட்டைஸும் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அப்புறமா நம்ம படத்தை பற்றி பேசலாம். ஃப்ளைட்டில் போனது எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஐயோ நான் ஜாலியாக இருக்கும், சரி போயிடலாம், அசல்ட்டாக போயிடலாம் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போக உட்காந்து தான் தெரிஞ்சுது. எல்லாம் சொன்னாங்க ஃப்ளைட் ஒரு சமயத்தில் மோதிடும், கீழே விழுந்துடும். அது சொல்ல பயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினே இருக்குது, குறைய மாட்டுது எனக்கு. ஸோ ஒரு வழியாக போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு வீடியோ போட்டாங்க. என்ன அது நான் கேட்டான், இல்லைடா அது இந்த மாதிரி தண்ணியில் விழுந்துடும், ஏதாவது இன்ஜின் கோளாறு ஆகிடும். சரி என்னண்ணா, அப்போ நம்ம எப்படி உயிர் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்கடா. ஓ அதில் அவங்களே சொல்லிவிடுவாங்களா அப்படின்னா, அவனு நீ எதுக்கும் பார்த்துக்கடா, இங்கே பாரு இங்கே ஆக்சிஜன் இருக்குது, கீழே வந்து இந்த சீட்டு கீழே தான் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் காதில் விழலை. ஏன்னா இதை இவங்களே சொல்கிறாங்கன்றது தான் அவன் தலையில் இருந்தது. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். என்கிட்ட வீடியோ இருக்குது. அவனும் இவன் என்ன ப்ரேயர் பண்ணுற, நீ ஏதோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தியே. நான் மாரியாத்தா உண்மையிலே ப்ரேயர் பண்ணிக்கிருந்தாங்க. நான் சரி இருக்கட்டும் அந்த மூட்லேயே வரட்டும்னு விட்டுட்டேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு உண்மையிலே அந்த நேஷ்னல் அவார்டு வந்துருச்சுன்னு நான் சொல்லும் போதை கூட இங்கேருந்து ஃப்ளைட்டில் போக வேண்டாம்னு சொல்லும் போது தான் சந்தோஷம் அதிகமாகவே இருந்தது அவங்களுக்கு. கரெக்டாக ஃப்ளைட் போகிற நேரத்தையும் அங்கேருந்து வர நேரத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் மட்டும் போய் அங்கேயும் நிறைய சுற்றி போயிட்டு இருந்தீங்களா? ஓகே, இந்த படத்தில் நடிச்சதை பற்றி சொல்லுங்கள். மணி சார் பற்றி சொல்லுங்கள். ஐஸ்வர்யா மேம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அம்மாவை இப்போ கட்டிப்பிடிக்க சொன்னால் கட்டி பிடிப்பீங்களா? அவரா? ஓகே ஓகே சொல்லுங்கள். மணியனை பற்றி சொல்லணும்னா என்கரேஜ் பண்ணுவார் நிறைய. நான் ஒரு ஷார்ட் எதனா மிஸ்டேக் பண்ணிடுவேன் ஷார்ட்டில் நிறையா மிஸ்டேக் பண்ணுறேன். அதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் சரி நல்லா பண்ணுறேன், இதோட நல்லா பண்ணணும் இன்ட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் முடிஞ்சால் கூட அவர் கூட காரில் போகும்போது நிறைய என்கரேஜ் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பார். என்கரேஜ் பண்ண எனக்கு கொஞ்சம் தைரியம் ஏறும். சரி இதை எப்படியா பண்ணுறோன்ட்டு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பேன். அதை ஒரு என்கரேஜால் தான் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இப்போ இங்கே பேசுகிறீங்களா? சூப்பர் சூப்பர். நேஷ்னல் அவார்டு வந்ததுன்னு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு? நீங்கள் தான் வந்து இந்த நேஷனுக்கே த பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே அது பரவாயில்ல வாங்க நம்ம ஊரில் ஃப்ளைட்டில் போகலான்ட்டிங்களா? அப்படிதான் சொன்னீங்களா? உண்மையில அப்படி தான் சொன்னேன். சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வெயிட்லாம் கலங்குது அப்படியே. இப்போ கூட வா.
இப்போ மறுபடியும் ஃப்ளைட்டில் போகலாமா? இப்போ போகலாம், எனக்கு தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்து சொன்னா அது பிரச்சனை இல்லை. உணவாது சூப்பர். அங்கே போய் அவார்டெல்லாம் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கா ஆ அஹ், கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஆ அவர் யார்கிட்ட வாங்கினது எனக்கே தெரியல. அவார்டு வா இல்லை அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஆனால் அவார்டு வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு வெளியே வரோம். அப்போ சொல்கிறான், அண்ணா யாருண்ணா அது? என்னடா அண்ணா அவார்டு கொடுத்து யாருண்ணா அண்ணா? டேய் என்னடா அவனுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்புகிறான், அங்கே எல்லாத்தையும் அவங்க கோஆர்டினேட் பண்ண விதத்தை பார்த்துட்டு அவன் அவன் என்ன உண்மையிலே பெரிய ஆள் நினச்சிட்டான். அவன் சொல்கிறான் உண்மையிலே பெரிய ஆள்ண்ணா அது, ஆனால் யாருண்ணா சொல்லி கேட்டுக்கிருந்தான் அவன். இப்போ தெரிஞ்சிருச்சா யாருன்னு? இப்போவும் தெரியலையா? சரி வேணாம், அந்த கேள்வி விட்டுருவோமா? இப்போ தெரியும், இப்போ தெரியுமா யாரு? கண்ணாப்ஜி. பிரணாப்ஜியா? சூப்பர். சரி, இந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் தெரியுமா? யோசிச்சிங்களா நீங்கள்? இல்லை இல்லை, எதுவும் தெரியாது. நான் படம் ரிலீஸாக வரும்போது அதான் அதான் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகும் அப்படி தான் நினச்சிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் விக்னேஷ். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷ் சார் தான். ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த மாதிரி இப்போது சமீபமாக இந்த படம் நிறைய அங்கீகாரம் வாங்கின பிறகு இந்த மாதிரி பேசுகிற தருணங்கள் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. எதனாலனா எனக்கு படம் எடுக்கிறத விட இது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக இல்லை. அதனால் நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். நான் சொல்கிறேன், அப்படி ஒரு மாதிரி புரிஞ்சுக்குங்க. உண்மையில் சொல்கிறேன், நான் இதுக்காக சொல்லலை. ஒரு 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 ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர் வந்து ஒரு மனசுக்கு பிடிச்ச பெயிண்ட் பண்ணி அதை சேலுக்கு வச்சு அது ஒருத்தர் வாங்கிட்டு போகிறதுக்கும், இந்த பெயிண்டிங் பண்ணால் வாங்குவாங்க, இந்த பெயிண்டிங் பண்ணால் இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படி பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் அந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ப்ரொடியூசர்ஸ்க்கு இதை சொன்னால் கேட்பாங்க, இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த இந்த இடத்துல சாங்ஸ் கேட்பாங்க, ஃபைட்டு, இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கலை. நான் எனக்கு பிடிச்ச ஒரு கதையை எழுதினேன். நான் பெருசாக நிறைய பேர்கிட்ட கூட நான் அதை பவுன்ஸ் பண்ணிக்கல. ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் தான் பேசினேன். அதை எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்க வச்சதுக்கு தான் நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் வந்து தனுஷ் சார் அண்ட் வெற்றிமாறன் சார் வந்து வச்சுருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. அவங்க என்னோடய ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தாங்க. ஒரு பெருசெல்லாம் மீட் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு மீட்லேயே சார்கிட்ட ஓகே ஆகிடுச்சு. தனுஷ் சார் வந்து டெல்லியில் போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் அவர் போய் பார்த்தேன். நான் அவர்கிட்ட போய் படம்லாம் எப்படி வரும் அப்படி மாதிரி ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி கலரில் வரும் அப்படின்னு. அவர் எதுவுமே பார்க்கல. இல்லை நான் அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் இதெல்லாம் பார்க்குறதுக்காக உங்களை கூப்பிடல, உங்களை நேரில் பார்க்குறதுக்காக கூப்பிட்டேன். மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே, நீங்கள் எடுங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க, மற்றபடி நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள் பண்ணுறோன்னு. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள்னு. அது ஒரு மாதிரி அந்த இது என் படம்ன்றது மீறி அவங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு எடுத்து தரணுன்ற உணர்வு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா படம் எடுக்க ஆரம்பித்து ஒரு வாரத்தில் ஏன்டா அந்த படம் எடுத்தோம்னு தோணுச்சு எனக்கு. எதனாலனா ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா தோணலை எனக்கு. முதல்ல என்ன நினச்சிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கதை எழுதி ஒரு ப்ரொடியூசர் கிடச்ச உடனே அப்படியே போய் ஷூட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயா இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், மனசில் நினச்ச ஷார்ட்டை கொண்டு வரதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதையும் டைரக்ஷன் பண்ணுறதையும் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அது கஷ்டம் இல்லை, அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான், ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பண்ணுறது. ஆனால் பசங்களை ரியலாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதும், கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக பண்ண வைக்கிறதும், அதுக்கடுத்தது ஒரு இன்டர்நேஷ்னலாகவும் அதோட ஷார்ட்ஸோ விசுவல்ஸோ இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப இன்டலெக்சுவலாகவும் நம்ம அதை ப்ரீச் பண்ணிடக்கூடாது. எந்த உணர்வையும் நம்ம திணிச்சிடக்கூடாது படத்தில். இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் அதில் வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல்லே ஒரு மாதிரி இதை நினச்ச மாதிரி கொண்டு வர முடியுமான்ற மாதிரி இருந்தது. ஆனால் மனசில் ஒன்று தோணிகிட்ருக்கோம். அவங்க கொடுத்த நம்பிக்கை, அவங்க இந்த ஃபஸ்ட் மீட்லேயே எனக்கு கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. முதல் பட இயக்குனருக்கு அது கிடைக்கிறது அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அவங்கள பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் அவங்க கைக்கு போனோடனே எனக்கு வந்த அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் அந்த படம் போன தளங்களும் வந்து எவ்வளோ பெருசுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ஒரு ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை நான் நினச்சி பார்க்காத உயரம் தான் அது. தேசிய விருது, இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சார் சொன்ன மாதிரி
இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு ரிவ்யூ அந்த படத்தை பற்றி ஒரு பேட் ரிவ்யூஸ் இன்ன வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட எனக்கு இது வரையுமே ஸ்க்ரீன் பண்ணதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு 1500க்கு மேலே 1500 பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க. ஏன்னா அங்கே ஃபெஸ்டிவல்ஸில் இங்கே எல்லாருமே ஒரே விஷயம் சொல்லுவாங்க, யாருமே அதை பிடிக்கலன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அது. அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற படம். ரொம்ப நானும் என்னோட 100% எனக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதை நான் மேக்ஸிமம் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு 2-3 பேரை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அவங்கள மென்ஷன் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சூழல் வரும். ஏன்னா படம் பார்த்துட்டு மெயின் டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாருமே பாராட்டுவோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமானவங்களாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கிரிப்டை எடிட் பண்ண ஆனந்த் அண்ணாமலை, அவர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் அவங்ககிட்ட தான் கொடுத்தேன். அவர் தான் ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணார். ஸ்கிரிப்ட் எடிட்டரை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு திரைக்கதை எழுதும் போது அதில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதில் ட்ராவல் பண்ண உடனே அதோட விஷன் எனக்கு தெரிஞ்சு போயிடுறதா பார்க்குறேன் நான் டேரக்டர்ஸ்க்கு. நான் ஒரு 2-3 ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கேன் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு. இப்போ இதுதான் எனக்கு ஓகே ஆச்சு. இருந்தாலும் ஆனந்த் அண்ணாமலைன்றவர் தான் எனக்கு ஸ்கிரிப்டை எடிட் பண்ணார். அவரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதுக்கடுத்து நான் ஸ்கிரிப்டை பவுன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட் அனுச்சரனாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்த், அர்ச்சனா அண்ட் என்னோடய ஒய்ஃப், அவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே அவங்க கொடுக்குற எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இந்த படத்தோட ஃபோக்கஸ் புல்லர். ஏன் நான் அவரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, 2 கேமரா, பசங்களுக்கு மார்க் கிடையாது, பசங்களோட உங்களுக்கு கண்ட்ரோல் தெரியும், அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க, அவங்கள ஃபோக்கஸில் பிடிக்கிறன்றது உண்மையிலே ரொம்ப சிரமமான விஷயம். கேமராமேன்ஸ்க்குலாம் தெரியும் அது என்னென்னு. 2 கேமராவோடையும் பக்கத்தில் வச்சுருப்போம். அந்த சின்ன இடம் அதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அந்த இதில் தான் சைஸ் இது. ரொம்ப கஷ்டமான சூழலில் நான் அவர்கிட்ட முதல் நாளே சொல்லிட்டேன், பசங்களுக்கு மார்க்லாம் கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் நிற்பாங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து சேலரியே கொடுக்குறேன், பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன். படத்தில் வந்து ரொம்ப அவரோட ஒர்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அதுக்கடுத்து ஆர்ட் டைரக்டர் விஜய் ஆதிநாதன். நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணது. ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படியே ஸ்ட்ரீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு போட்டிருப்பாரு. நான் போய் நின்றுட்டு கேட்பேன், எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன். அந்தளவுக்கு அது எங்கே ஆரம்பிச்சிருக்காரு, எங்கே முடிச்சிருக்கான்னு தெரியாது. சவுண்ட் டிசைன் ராஜாகிருஷ்ணன், இவங்க ஒர்க்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது அந்தளவுக்கு அவங்க பாராட்ட முடியாத அளவுக்கு நேச்சுரலாக பண்ணிட்டதுனால யாருமே கவனிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்கிறேன் நான். அப்புறம் எடிட்டர் சார் கிஷோர் சார் தான் ஃபஸ்ட் டைம் இந்த நேஷ்னல் அவார்டு வார்த்தையே வந்து என் காதில் சொன்னது. அவர் கண்டிப்பாக அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குங்கன்னு சொன்னார். இன்றைக்கி வாங்குறப்போ அவர் இல்லைன்றது வருத்தமாக இருக்குது. பசங்களை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தது. ஸ்லம்ஸை பற்றி ஒரு கதையை வந்து நான் ரொம்ப கற்பனையாகவே எழுதிட்டேன். அதில் வந்து நிறையா அங்கே தவறுகள் நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அதில் சம்பவங்கள் இருந்தது. அப்புறம் திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு ஸ்லம்மை பற்றி கதை எழுதுகிறோம், அங்கே போகாமல் எழுதுறது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு காசிமேடு பக்கம் நிறைய போனேன், நான் ட்ராவல் பண்ணேன். அப்போது நிறையா ரீரீட் பண்ண வேண்டியது, கிட்டத்தட்ட 30% நான் எழுதின ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஃபார்ம் பண்ணேன். அப்போது ரெஃபரன்ஸ்க்காக எந்த மாதிரி பசங்க இருக்கணுன்றதாக நான் ஃபோட்டோ எடுத்தது ரமேஷ் சார். ரமேஷ் வந்து அப்போது ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நல்லா புழுதியில் ஆடிக்கிட்டு ஒரு பீச்சில் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை எடுத்துகிட்டு அப்புறம் மேனேஜர்ஸ்கிட்ட காஸ்டிங் எல்லாம் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி பசங்க வேணும்னு சொன்னேன். அவங்களையும் ஆடிஷன் பண்ணோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. அப்புறம் ஃபர்தராக இவங்கள வச்சே பண்ணலாமேன்னு சொல்கிறப்போ சார்கிட்ட வெற்றிமாறன் சார் சொன்னேன், சார் அந்த பசங்களை வச்சே பண்ணலான்னு. அவர் இல்லை, அது நிறைய பெரிய ப்ராசஸ், நம்ம அங்கேருந்து பண்ணோம், அப்புறம் பசங்க எப்படி பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு. சரி எனக்கு ஒரு 2 months ட்ரெயின் கொடுங்க சார், டைம் கொடுங்க, நான் ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் பண்ணோம். முத்துக்குமார் அவரோட உதவியில் பசங்களுக்கு நடிக்க சொல்லித்தரல, ஆனால் கேட்குறது, கமெண்ட்ஸ் கேட்குறது, அதை ஃபாலோ பண்ணுறது, ஒரு ரிப்பீட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுத்தோம். 2 பசங்களுமே ஒரு 4-5 பசங்களுக்கு கொடுத்தோம். இந்த 2 பசங்களுக்கு மட்டும் அந்த சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க டக்குன்னு அதை வாங்கிக்குவாங்க, ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. இப்போ கூட நம்ம இப்போயே ஒரு 10 minutesலேயே அவங்கள ஒரு சீக்வன்ஸுக்கே ரெடி பண்ணலாம், அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்தது அவங்ககிட்ட. ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. கடைசி லாஸ்ட் ஷெடியூல்லாம் 2 பசங்களும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வாங்கடாங்க பண்ணுங்கடாங்கன்னா அந்த எமோஷன் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டாங்க. 2 பேரோட ஒர்க்கு வந்து நீங்கள் ஹோல் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது நம்ம நினச்சதுக்கும் மேலே இருக்கும். காக்கா முட்டை டைட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு சவுண்டுக்காகவோ இல்லை அது புதுசாக இருக்குது கேட்குறதுக்காக அப்படின்றதுக்காக வச்சது கிடையாது. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து காக்கா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது. படம் அதான் ஒரு ரேசியஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு குளோபலைசேஷன் வரையும் கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அதை ரெப்ரசன்ட்
பண்ணுற ஒரு பேராக தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை டீட்டெயிலாக பேசலாம். இன்னொன்று, படம் ரிலீஸ் பண்ண பிறகு நான் விளக்கம் கொடுக்க தேவைப்படாது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அது ஒரு ஏழ்மையை விற்கிற எண்ணம் அந்த படத்துக்கு கிடையாது. அதை நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன். நான் அவங்களோட கொண்டாட்டமும் அவங்க எவ்வளோ நிறைவாக வாழ்கிறாங்கன்றதை காட்டுறதுக்கு தான் படமாக. அந்த படமே முடிகிற விதமே அதில் தான் முடியும். ஏழ்மையில் முடியாது. நம்ம எவ்வளோ மனநிறைவோடு நம்ம ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளோட ரூட்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாத்துக்கணுன்ற மாதிரி தான் அது பேசும். அப்புறம் அந்த காட்சிகளில் வந்து அந்த வீட்டுக்கு வந்து 2 ரேஷன் கார்டு இருக்குது, 2 டிவி கிடைக்குதுன்றது தெளிவாக இருக்கும். ஏன்னா என் கார்டுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், நீ எப்படி வாங்கின அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்லை, குமார் கொடுத்தாருன்னு தான் இருக்கும், 2 கார்டுன்னு இல்லை. ஆமாம், அவங்க வந்து என் கார்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு எங்களுக்கு டிவி மட்டும்தான் போதும், டிவி போதும் அப்படின்ற இது எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு அரிசி டிவி வந்திருக்கிறத வந்து அவங்கள சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட அந்த படம், ஏன்னா படம் பார்த்துட்டா அது தெரியாது. ஏன்னா இந்த பாடல்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 தடவை கேட்டுருவான், அம்மா டிவி வாங்கி கொடுமா, டிவி வாங்கி கொடுமான்னு கேட்பான். அந்த தம்பி அண்ணன் வந்து என்ன கேட்பான், அம்மா செல்ஃபோன் வாங்கி கொடுமா சொல்லுவான். இப்போ 2 பேருமே அவங்க டிவியும் செல்ஃபோனுமே வாழ்க்கைக்கு ஆதாரமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா வரப்போ வாங்கி தருவாங்க. திடீர்னு இப்போ கவர்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு டிவி கொடுக்குறாங்கன்றப்போ அதை 2 பேருமே கொண்டாடுவாங்க. அந்த வீடே வந்து 2 டிவினால டப்புன்னு அந்த வீடே ஏதோ அவங்களுக்கு வேறு தளத்துக்கு போயிட்டு மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். சென்னை சைதாப்பேட்டையில் வந்து ஷூட் பண்ணோம் 60%. அப்புறம் சில ஸ்ட்ரீட்ஸு இதெல்லாமே வெளியே ஷூட் பண்ணோம். ட்ரெயின் போர்ஷன்ஸ்லாம் வேறு வேறு இடங்களில் பிரிமிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லொக்கேஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஜியாகிரபிக்கலாகவே அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும் கதைக்குள்ளே. அப்போ அங்கே மெயின் ரோடுக்கு வந்து அங்கே போனால் அங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சென்னை தான். This film has had an amazing journey. When I look back, I know that Alif, who heads our creative, had met with Vetri, and about over a year back, he saw the film, and there was a strong passion and belief that this was a very, very special film, a small film with a big heart. And whilst we were obviously excited about the film from the Tamil film audiences, somewhere deep down there was a belief that the values of this film and the entertainment values of this film was something that would have an appeal beyond India. And it's been just an incredible journey. As you all were told, the film has traveled to many festivals, and I think fundamentally what the film stands for is what appeals across the world. And we seem to have another example that Fox was associated with, which was Slumdog Millionaire. And I'm only giving that example because that was one film, when we got involved with it, we had no idea what the potential was, what you believed in that film. And I think this is one of those special films which has a huge appeal for family audiences. And I'm really going to underline that, because it may have children acting in it, but this is not just a children's film. This is a film for all families to be seeing together. And of course it has a very special appeal because of these 2 very, very charming young people and the wonderful cast of the film. So hugely excited. And as some of you are aware, as Foxstar, we've only done 5 productions in this market. This is going to be our 6th film, and we are very, very acutely aware that we are a newcomer in this market, and it's hugely gratifying that all the 5 films that we have worked on have been successful, and all the 5 films that we've done are actually directed by first-time directors. And that again is a huge sort of sense of achievement for us. So I just want to leave you with the thought that this is a family entertainer, which is why we're going to be releasing the film by the end of this month in the summer holidays. And as I said, it is just because it has children, we shouldn't look upon it only as a children's film. Hi YouTube viewers, subscribe to Red Picks.